ஹாய். இப்போது நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸோடு வந்திருக்கேன். என்னென்னா முக்கியமாக எல்லாருக்குமே ஃபேஸ் வந்து டர்ன் ஆயிடுச்சு, ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு, சன்னில் போயிட்டு வந்து அப்படின்னு தான் ரொம்ப கவலைப்படுவோம். ஸோ அந்த டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கான பேக் தான் நம்ம சொல்ல போகிறேன். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே நல்லாயிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லணும். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கமெண்ட்காக. ஆக்சுவலி இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா, கத்தாழை, மஞ்சள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை, அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு பதிலாக ரைஸ் வாட்டர். ஏன்னா ரைஸ் வாட்டர் ஆக்சுவலி ஐஸ் க்யூப்ஸ் ஆக்கி ஃபேஸில் போட்டால் செம்ம க்ளோவாக இருக்கும். டெய்லி ஆனால் போடணும். வீக்லி த்ரைஸாவது அட்லீஸ்ட் போடணும். அதுதான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இதுவுமே நீங்கள் அந்த மாதிரி தான் ஐஸ் க்யூப்ஸ் ஆக்கி நல்லா அரைச்சி எடுத்து ஐஸ் க்யூப்ஸ் ஆக்கி ஃபேஸில் போட போகிறீங்க. ஐஸ் க்யூப்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக வச்சு அப்படியே ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும் கண்ணுக்கிட்ட முக்கியமாக. ஏன்னா அங்கே ரிங்கிள்ஸ் அதிகமாக இருக்கும் 30+ ஆகிட்டோன்னா. ஸோ அங்கே அண்டு நமக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் இருந்தால் முக்கியமாக ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. லைட்டாக மைல்டு ஸ்க்ரப் அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் சும்மா ஒத்தி மட்டும் வச்சா போதும். மற்ற இடத்துல நல்லா பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி போட்டு தேய்க்க வேண்டாம். அந்த ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் ஃபேஸ் ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல ஒரு டீட்டன் பேக்காக இருக்கும் இது ஆக்சுவலி எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துது. நான் அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். நல்ல க்ளோவாக இருப்பீங்க. அண்ட் வந்து இந்த கண்ணை சுற்றி உள்ள கருவளையும், ஃபேஸில் க்ளோ அண்ட் வந்து அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே கம்மி பண்ணணும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.